compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். தாவேகாவும் சட்ட சிக்கல்கள். பொதுவாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றத்தை நாடி அங்கே பரிகாரம் தீர்த்துக்கு கேட்டுக்கொள்வது என்பது ஒரு நடைமுறையான விஷயம்தான். இந்த திமுக அரசு, இந்த ஆளுகிற அரசு காவல்துறையை வைத்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த அழுத்தம், தொந்தரவு, சோதனை இதெல்லாம் சொல்லடங்க முடியாது. உளவியல் ரீதியா தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை தொந்தரவு செய்யணுங்கிறது தான் இந்த அரசினுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக வச்சிருந்தாங்க. சிபிஐ அவங்களுடைய விசாரணையை தொடங்கிட்டாங்க. இப்போ ஆரம்ப கட்டத்தால் அந்த விசாரணை இருக்குது. இப்போ அந்த விசாரணை அவங்க வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க அந்த கமிட்டி உட்கார்ந்த பிறகு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், இந்த வழக்கில் என்ன நடந்திருக்கு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த தலைவருடைய கேரவனில் அந்த இருந்த சிசிடிவி எல்லாம் வாங்கிட்டு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக சிபிஐ வேணுன்ற கிளைம் தாவேகா வச்சது கிடையாது. அதுதான் என்ன சிபிஐ கேட்டாங்க அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் சிபிஐ கேட்கவே கிடையாது. ஆனால் இப்போ இந்த கரூருக்கு பிறகாகவே ஒரு தொய்வு நிலையில் இருக்கு தாவேகா. ஜனநாயகன் அவருடைய நிறைவு படம். அவரு அரசியல் கட்சி தொடங்கியாச்சு. அரசியல் எழுச்சியை காண்பிக்கிறதுக்காக கூடக்கூடிய மக்களுடைய காட்சிகளை காமிப்பாங்கன்றது யதார்த்தமான மக்களும் யோசிப்பாங்க. கிடையாது, காமிக்கவே இல்லை. இதை விட பெரிய கூட்டம் மதுரையில் கூடிச்சே, இதை விட பெரிய கூட்டம் திருச்சியில் கூடிச்சே. ஒரு தலைவரை மனவியல் ரீதியாக துன்புறுத்தணும், உளவியலா ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில் பரப்பணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த போன்ற பொய்க்கூற்றுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தமிழக வெற்றி கழகம். ஏன்னா அது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்கள் கொடுத்துருக்கோமே, அதில் அவங்களே பார்க்கட்டும். இப்போ இந்த நிகழ்வு ஒரு பெருந்துயர், இதுல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வர்றாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சார். ஒரு பக்கம் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த கூட்டங்கள் அப்படின்றது. ஆனாலும் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் கூட்டம் நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. தாவேகா மட்டும் ஏன் அங்கேயே தேங்கி நிற்கிறாங்க? எப்படி மக்களை சந்திச்சு எங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை எஸ்ஓபி 20ஆம் தேதிக்குள்ள எஸ்ஓபி நாங்கள் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவோம், எல்லாருடைய சஜஷன்ஸ் கேட்டு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரம் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் நடக்கும். நீங்க எஸ்ஐஆருக்கு ஒரு கூற்று முன்வைக்கிறீங்க, நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம்ல எப்படி இவ்வளவு விஷயத்தையும் நடத்திட முடியும், அதுக்கான கால அவகாசம் இல்லைன்றீங்க. ஏதான உங்களுக்கும் பொருந்தும். இப்ப இவ்வளவுதான் கால அவகாசம் இருக்கு, இதுக்குள்ள நீங்க அரசியல் பரப்புரை செய்யணும். 26 எலெக்ஷனை நோக்கி தான் நீங்க அரசியல் செய்றீங்க. அப்ப இந்த குறுகிய காலத்துல எல்லா மக்களையும் சந்திச்சு மக்கள் மத்தியில் அரசியல் எழுச்சி ஏற்படுத்தி 26 ஆட்சி அமைச்சிட முடியுமா சார்? ஒன்னே ஒன்று கேளுங்க. அன்னைக்கு தலைவர் 9 நிமிஷம் வீடியோ போட்டு எஸ்ஐஆர் இருப்பாரு. அதை 3 கோடி பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. தலைவருடைய இல்ல சார். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் வழக்கறிஞர் அறிவழகன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த பயணம் கரூர் வரைக்கும் ஏகோபித்த ஒரு வரவேற்போட இருந்தது பார்க்குறோம். அது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லாமல் இருந்தது. கரூருக்கு பின்பு அப்படின்னு நிறைய சட்ட சிக்கல்களை எல்லாம் தாவேகா சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதனால ஆரம்பம் அப்படின்றது தாவேகாவும் சட்ட சிக்கல்களும் அப்படின்ற தலைப்பிலேயே கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த சமயத்துல நிறைய தலைமறைவா இருந்தாங்க நிர்வாகிகள் அப்படின்றதெல்லாம் பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு எல்லாம் பொதுவெளியில தான் இருக்காங்க. தலைமறைவுன்னு சொல்ல முடியாது. அதாவது இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் ஒரு வழக்கு ஒருவர் மீது பதிவு செய்கிற பொழுது நீதிமன்றத்தை அணுகி தன்னை கைது செய்யாமல் இருப்பதற்கு அடிப்படை உரிமையாக அரசியல் சட்டத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர்கள் நீதிமன்றத்தை அணுகி முன்ஜாமீன் கேட்டார்கள். இது தலைமறைவு என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்தால் நீதிமன்றத்தை நாடி அங்கே பரிகாரம் தீர்த்துக்கு கேட்டுக்கொள்வது என்பது ஒரு நடைமுறையான விஷயம்தான். ஆனால் சில திமுக சார்ந்த ஊடகங்கள் தலைமறைவு என்று ஓடி ஒளிவதற்கு வாய்ப்பே இல்லை. எங்கேயுமே அவங்க போகல. அவங்க தொடர்ந்து இங்கதான் இருந்தாங்க, பொது வெளியில வராம இருந்தாங்க. ஆனால் அன்றாட கட்சியினுடைய நடவடிக்கைகளை அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஏன் தொடர்ந்து வழக்கறிஞர் முறையில் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. யாரும் தலைமறைவுன்னே சொல்ல முடியாது. இப்போ என்ன நிலைமையில இருக்கு சார்? என்னென்ன வழக்குகள், எந்த மாதிரியான? இந்த திமுக அரசு, இந்த ஆளுகிற அரசு காவல்துறையை வைத்து தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த அழுத்தம், தொந்தரவு, சோதனை இதெல்லாம் சொல்லடங்க முடியாது. அவைகளெல்லாம் எங்களுடைய
மாவட்ட கழக நிர்வாகிகள் சந்தித்து அதோடு போராடி இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக பரிகாரம் தேடி இன்றைக்கு எங்களுடைய கட்சிக்காக இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ குறிப்பா அதுல எல்லாம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது கரூர் 2 வழக்குகள். அதாவது இங்க மதியழகன் மேல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு அதுக்கு பிறகு வந்து சிபிஐக்கு மாறுனுச்சு. சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகும் கூட கரூர் மாவட்ட செயலாளர் வந்து அந்த ஜெயிலில் தான் இருந்தார். அந்த கஸ்டடி முடிஞ்சு ஒரு 15 நாட்கள் தான் வந்து அவங்களுக்கு கஸ்டடி கேட்டிருந்தாங்க. அதாவது ஜுடிஷியல் கஸ்டடின்னு அதுக்கு பேர். அப்போ நீதிமன்றத்துக்கு கொண்டு வருகிற பொழுது நீதிமன்றத்தில் போலீஸ் வந்து கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், இதே மாதிரி எங்களுக்கு ஃபர்தர் இன்ட்ராகேஷனுக்கு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு இவருடைய ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லணும். ஆனால் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை, அன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து அவங்கள்ட்ட இந்த ஃபைலை வந்து சிபிஐக்கு மாற்றிட்டாங்க. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் நோ ரைட் டு இன்டர்ஃபியர் வித் தி இன்வெஸ்டிகேஷன். அந்த இன்வெஸ்டிகேஷன் அவங்க பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க கிளைம் பண்ணாங்க. ஆனாலும் அரசு வக்கீல் வந்து இன்டர்ஃபியர் பண்ணி ரிமாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு அது எந்த அடிப்படையில்? அது எந்த அடிப்படையில் அதான் சொல்கிறேன்னா, இதில் ஒரு கேலிக்கூத்தா இருக்குது. உளவியல் ரீதியாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை தொந்தரவு செய்யணுங்கிறது தான் இந்த அரசினுடைய மிகப்பெரிய ஒரு லட்சியமாக வச்சிருந்தாங்க. இப்போ அவங்க கைது செய்யப்பட்டு காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்த சமயத்துல காவல்துறை ஏதாவது அவங்கள என்னெல்லாம் கேட்டாங்க, என்ன நடந்ததுன்றதெல்லாம்? இல்லை, நிறைய தொந்தரவு செஞ்சுருக்காங்க. அந்த மாவட்ட செயலர் நானே பேசினேன். நிறைய தொந்தரவு சார் அப்படின்னு தான் சொன்னார். நிறைய தொந்தரவு, நிறைய அழுத்தம் கொடுத்துருக்காங்க. சரியான முறையில் அவருக்கு அந்த உணவோ மற்ற தேவைகளெல்லாம் வந்து செய்யவே இல்லை. ஒரு கடுமையான அவரை ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது வந்து தாவேகா தரப்புக்கு, குறிப்பாக தலைவர் விஜய் அவர்களுக்கு இந்த செய்தி எல்லாம் கடத்தப்படும். இல்லை, நிச்சயம் அவர் நேரடியாக வந்து குடும்பத்தோடய பார்த்து எல்லாத்தையும் சொன்னார், என்ன நடந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இதெல்லாம் ஏன் வந்து தமிழக வெற்றி தலைவர் பெருசாக ஆக்கலன்னு சொன்னால், கரூரில் ஒரு 41 பேர் செத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய துயரம். அந்த துயரத்திலேருந்து எங்கள் தலைவர் வந்து வெளியிலே வர முடியல. இப்படி ஒரு சதி நடந்து நம்முடைய கூட்டத்தை பார்க்க வந்தவங்க இறந்திருக்காங்கிற அந்த கவலை வந்து அவரை மிகப்பெரிய அளவில் அவர் மனதளவில் வந்து அவர் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆகவே இந்த காவல்துறை செஞ்ச சில விஷயங்கள், கொடூரமான விஷயங்களை எல்லாம் நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லலை. நிச்சயமா அதனால ஒரு நாள் வெளியில வரும். சிபிஐ வசம் வந்து இதை ஒப்படைக்கணும்னு நீதிமன்றம் சொன்னதன் பிறகு இப்போ இதை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி அவங்க தலைமையும், அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேடர்ஸை வந்து போடணும்னாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லைன்ற விதத்துல வந்து திமுக அதை அப்போஸ் பண்ணாங்க. அந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு சார்? அதோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் போகுதா, எப்படி இருக்கு? அது இல்லை, எல்லாம் அதாவது இப்போ சிபிஐ வந்து அவங்களுடைய விசாரணையை தொடங்கிட்டாங்க. இப்போ ஆரம்ப கட்டத்தால் அந்த விசாரணை இருக்கு. இப்போ அந்த விசாரணை அவங்க வெளியில யார்ட்டையும் சொல்லல. மாதம் ஒரு முறையே ரிப்போர்ட் பண்ணணும்ன்றது. அதான் அதுக்கு பிறகு அவங்க அந்த கமிட்டி உட்காரணும். கமிட்டி உட்கார்ந்த பிறகு பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன், இந்த வழக்கில் வந்து என்ன நடந்திருக்கு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இந்த தலைவருடைய கேரவனில் அந்த இருந்த சிசிடிவி எல்லாம் வாங்கிட்டு, அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லா ஆட்சேபனையே இல்லாம. எந்த விதமான ஏன் நான் இதை கேட்கறேன்னா, வேன்குள்ள வந்து நிறைய மர்மம் இருந்தது. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நீங்க வந்து ஆராய்ஞ்சிங்கன்னா உண்மை தெரியும் அப்படின்ற ஒரு பிரச்சாரம் எல்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. உள்ள படப்பிடிப்பு நடந்தது, இவ்வளவு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதுல வந்து சிக்கிடுவீங்க அப்படின்லாம் பேசப்பட்டு, அதெல்லாம் வந்து நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்துட்டோம். சிபிஐ வந்து எங்களை கடிதம் மூலியமா கேட்டிருந்தாங்க. எங்க பொதுச் செயலாளரும் எங்களுடைய இணை பொதுச் செயலாளர் 2 பேரும் சேர்ந்து அவங்க எப்படி கேட்டாங்களோ 2 விதமா கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து சீல்டு கவர்ல கேட்டாங்க, சீல்டு கவர்ல கொடுத்துட்டோம். இன்னும் வந்து ஓப்பனா ஒன்று கொடுத்துருக்கோம். இதுக்கு இடையில 65B இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல வந்து இது எப்படி கொடுக்கணும்னு சில ப்ரொசீஜர் இருக்கு. எங்கேருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எப்படி கொடுக்குறீங்கன்னு அந்த சர்டிஃபிகேட்டோட கொடுத்துரும். அதாவது சிபிஐக்கு ஒரு புலன் விசாரணைக்கு எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சி ஒத்துழைப்பு கொடுக்குமோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம் விசாரணை. ஆக்சுவலா சிபிஐ வேணும்ன்ற கிளைம் தாவேக்கா வச்சது கிடையாது. அதுதான், ஏன்னா சிபிஐ கேட்டாங்க அப்படின்னு ஒரு உச்ச நீதிமன்றத்தில் எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து சிபிஐ கேட்கவே கிடையாது. என்ன கிளைம் இருந்தது? நாங்கள் என்ன கேட்டோம்னா, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மேற்பார்வையில் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டாங்க, இந்த வழக்கு விசாரணை பண்ணணும்னு தான் கேட்டோமே தவிர நாங்கள் சிபிஐ கேட்கவே இல்லை. இப்போ இந்த விவரங்கள் எல்லாமே வந்து விஜய் அவர்கள் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. இந்த கேசஸோட ஸ்டேட்டஸ் என்ன? எங்க தலைவர் வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான். ஆனா இப்போ இந்த கரூருக்கு பிறகாகவே வந்து ஒரு தொய்வு நிலையில இருக்கு தாவேக்கா. அதுக்கு வந்து அதாவது எல் முனையளவு கூட உண்மை கிடையாது. இந்த ஆளுங்கட்சிக்கான ஊடகங்கள், ஆளுங்கட்சிக்கு அந்த ஊடகத்திற்கு ஆளுங்கட்சிக்காக பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள், இவங்கள் கிளப்பி விடக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கே, ஏன்னா ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தியாக இன்னைக்கு இருக்கு. ஒரு சுனாமி மாரி தலைவர் விஜயை பார்க்க வர்றாங்க. இதில் தாங்கிக் கொள்ள முடியாமல் இந்த அரசு அதனுடைய கூலி ஆட்கள் நான் சொல்றேன், ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அவர்களால் பேசப்படக்கூடிய வைக்கப்படக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம்
இதெல்லாம் எப்படிங்க பண்ணுவோம்? இதெல்லாம் எங்க சாத்தியம் உங்களுக்கு? ஓகே. அந்த கூற்று நீங்க அப்படிதான் பேசுறாங்கன்னாலும் கூட, ஜனநாயகன் அவருடைய நிறைவு படம். அவரு அரசியல் கட்சி தொடங்கியாச்சு. அரசியல் எழுச்சியை காண்பிக்கிறதுக்காக கூடக்கூடிய மக்களுடைய காட்சிகளை காமிப்பாங்கன்றது எதார்த்தமான சார், மக்களும் யோசிப்பாங்க. கிடையவே கிடையாது. அது காமிக்கவே இல்ல. இதை விட பெரிய கூட்டம் மதுரையில கூடிச்சே. இதை விட பெரிய கூட்டம் திருச்சியில கூடிச்சே. திருவாரூர்ல இது மாதிரி கூட்டமே கூடுனது கிடையாது சார். நான் திருவாரூர் தான். இதெல்லாம் வந்து ஒரு தலைவரை மனவியல் ரீதியாக துன்புறுத்தணும், உளவியலா வந்து ஒரு தவறான செய்தியை மக்கள் மத்தியில பரப்பணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இந்த போன்ற பொய்க்கூற்றுகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலே தமிழக வெற்றி கழகம் இல்லை. ஏன்னா அது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க கொடுத்துருக்கோமே, அதுல அவங்களே பார்க்கட்டும். கேரவன்ல என்ன இருந்துச்சுங்கிறத கொடுத்துருக்கோம். கேரவன்ல பேசுனதெல்லாம் வந்து கேப்சர் ஆயிருக்கும். அது வெளிய வந்துருச்சுன்னா தாவேகா மாட்டிக்கும். அதெல்லாம் ஒண்ணு என்ன பேசுனது இருக்கு? ஒண்ணும் இல்லை. தலைவர் உட்காந்து போறாரு, அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லையே. நீங்க தான் வெளியில கை காமிக்க கூடாது, மேலே ஏறக்கூடாதுன்னு அவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்கீங்களே. என்னதுக்கு மக்கள் கடலையா 2 பக்கமும் சாலையில நிக்கிறாங்க, அவர் பார்த்துட்டு தான் போறாரு, வேற ஒண்ணுமே பண்ணலையே. இப்போ இந்த நிகழ்வு ஒரு பெருந்துயர். இதுல இருந்து மெல்ல மெல்ல மீண்டு வர்றாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கலாம் சார். ஒரு பக்கம் வந்து எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கலாம் அப்படின்றதெல்லாம் அடுத்த கூட்டங்கள் அப்படின்றது. ஆனாலும் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் கூட்டம் நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க. தாவேகா மட்டும் ஏன் அங்கேயே தேங்கி நிக்கிறாங்க? அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு இது தமிழக காவல்துறை இருக்குல்ல, திமுகவுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம அவங்களுக்கு அவங்க பெட்டிஷன்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையாது. ஒரு மனு கொடுத்தா 23, 24, 25 கண்டிஷன் போடுவாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டு முடிஞ்ச அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிகழ்ச்சிகள் நடக்காம தடை பண்ணுவதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சாங்க. இதுக்காக தான் நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டு இந்த வழக்கை தாக்கல் செஞ்சோம். இப்படி ஒரு வழக்கு இருக்குங்கிறத உச்சநீதிமன்றத்தில் எடுத்து சொன்னதே வந்து தமிழக அரசு தான் சொன்னுச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, இதை வந்து டிவிஷன் பெஞ்ச் விசாரிக்கட்டும், பொதுநல வழக்கா, அதாவது தமிழக வெற்றி கழகம் போட்ட வழக்கை வந்து பொதுநல வழக்காக நீங்கள் எடுத்து விசாரிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அவங்க ஆணை பிறப்பிச்சாங்க. அது அடிப்படையில் இன்னைக்கு எல்லா அரசியல் கட்சியும் வந்து கூப்பிட்டு கேள்விகள் உங்களுடைய சஜஷன்ஸ் கேட்டாங்க. அதில் உள்ள பாருங்க, இந்த திமுக என்ன நாடகம் ஆடுங்கிறதுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன். இந்த சார் இருக்குல்ல, அரசியலுடைய இந்த வாக்காளர் தீவிர திருத்தத்துக்கு வந்து பூச்சி முருகன், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பூச்சி முருகனை வந்து கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுக்குறாரு. ஆனால் எஸ்ஓபி சம்பந்தமா, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர், இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சம்பந்தமா தலைமை செயலாளர் ஒரு தலைமையில் ஒரு கூட்டம், மினிஸ்டர்ஸ்லாம் கலந்துக்கிறாங்க, எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதில் தாவேகாவிற்கு அழைப்பு அனுப்பப்படவில்லை. திட்டு போட்டது நாங்கள், வழக்கு போட்டது நாங்கள். வழக்கு போட்டவங்களுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு கொடுக்காம இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம், நீங்கள் வேணா மற்ற பதிவு பெற்ற கட்சிகள் வேணா சஜஷன்ஸ் கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சேன். அப்போ இது எதை காட்டுது? நீ சாருக்கு மட்டும் கூப்பிட்றீங்களா, வந்து எங்களை கூப்பிட்றீல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளும் வாங்கன்னு எங்களை கூப்பிட்றீங்க. நாங்கள் போட்ட தமிழக வெற்றி கழகம் போட்ட வழக்கிற்கு ஏன் வந்து கூப்பிடல? மனுதாரரே தமிழக வெற்றி கழகம் தானே. அவருடைய இடைப்பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் தான் வழக்கு போட்டிருந்தாரு. அவர் ஏன் கூப்பிடல? கூப்பிட்டு உங்கள் சஜஷன்ஸ் ஏன் கொடுக்கல? அப்போ இதிலேயே பாரபட்சமாக இந்த தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக தமிழக அரசு செயல்படுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இது தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது இந்த அரசுங்கிறது. பொதுவாக இருக்க வேண்டியதுதான், பொதுவாக தான் அரசு இருக்கும். ஆனால் இது முழுக்க முழுக்க தங்களுடைய கட்சியை சார்ந்த ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி எந்த சூழ்நிலை எந்த அரசியல் கட்சி வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில் எது வேண்டுமானாலும் எந்த கூட்டம் நடத்திக்கலாம், மாநாடு நடத்தி கொள்ளலாம். ஆனால் தமிழக வெற்றி கழகமோ அதன் தலைவரோ எங்கேயும் சென்று விடக்கூடாது. அதற்கான விஷயத்துல தான் வந்து இன்னைக்கு தமிழக அரசு கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் உடச்சி வருவோம். தலைவர் வருவார், வெளியில வருவார். எப்ப வெளியே வருவார்? நிச்சயம் வெளில வருவாருங்க. இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து மக்களை, ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு இப்போ நவம்பர் மாதம் போயிட்டுருக்கு, இந்த மழைக்காலம். இப்போ வந்து அடுத்த அஜெண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து எப்படி மக்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெள்ளிக்கிழமை இந்த எஸ்ஓபி, அதாவது 20ஆம் தேதிக்குள்ளே வந்து எஸ்ஓபி வந்து நாங்கள் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவோம், எல்லாருடைய சஜஷன்ஸ் கேட்டு 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. அதுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சாரம் தமிழ்நாடு அளவில் மிகப்பெரிய அளவில் நடக்கும். நீங்க எஸ்ஐஆருக்கு ஒரு கூற்று முன்வைக்கிறீங்க, நிறைய குளறுபடிகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் தாண்டி முக்கியமா ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு ஷார்ட் டைம்ல எப்படி இவ்வளவு விஷயத்தையும் நடத்திட முடியும், அதுக்கான கால அவகாசம் இல்லைன்றீங்க. இதே தானே உங்களுக்கும் பொருந்தும். இப்ப இவ்வளவுதான் கால அவகாசம் இருக்கு, இதுக்குள்ள நீங்க அரசியல் பரப்புரை செய்யணும். 26 எலெக்ஷன் நோக்கி தான் நீங்க வந்து அரசியல் செய்றீங்க. அப்ப இந்த குறுகிய காலத்துல வந்து எல்லா மக்களையும் சந்திச்சு மக்கள் மத்தியில் அரசியல் எழுச்சி ஏற்படுத்தி 26 ஆட்சி அமைச்சிட முடியுமா? சார் ஒன்னே ஒண்ணு கேளுங்க, அன்னைக்கு தலைவர் 9 நிமிஷம் வீடியோ எப்படி நாளில் போட்டிருந்தாரு பாருங்க எஸ்ஐஆர் பத்தி. அதை 3 கோடி பேருக்கு மேல பார்த்துருக்காங்க. தலைவருடைய இல்ல சார், ஒரு சொல்றேன்,
இன்னைக்கு தலைவர் வந்து ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிறார். விஜய் வந்து ஒரு வீட்லயும் இருக்கிறார், குடும்பத்தில் இருக்கிறார். தலைவர் வந்து மக்கள் பிரச்சாரத்தை வீட்டிலே இருந்தாருன்னு வச்சு பிரச்சாரத்துக்கு வந்தால் என்ன சொல்றீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரச்சாரத்தால் பொதுமக்களுடைய அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. அடுத்தது இந்த பிரச்சாரத்தை இந்த 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 கரூர் சம்பவத்துக்கு பிறகு நிறுத்தி வச்சிருந்தாலும் ஏன் வீட்டிலே இருக்காருங்கிறீங்க. ஏன் அதாவது ஒரு அரசியல் கட்சி ஏன் எங்களையே நீங்க குறி வச்சு நீங்க தாக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க நான் உங்களை சொல்லல, ஜெனரலா சொல்றேன். ஏன் தாக்குறீங்க? ஏன்னா நீங்க தான் மாற்றத்தை கொண்டு வரோன்றீங்க. அப்படி கிடையாது. மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் தான் இருக்கும். அந்த பயம், அதுக்கு எப்படிலாம் குற்றம் சொல்லலாம், எப்படிலாம் எங்களை டேமேஜ் பண்ணலாம், எதையெல்லாம் சொன்னா இந்த மக்கள் மத்தியில ஒரு விதமான இது வரும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் எல்லாமே உடைஞ்சு போச்சு. மக்கள் எதையும் நம்ப தயாரா இல்லை. இன்னொரு தெரிஞ்சுங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு அங்க வந்தார்ல அமைச்சர் துணைவர் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு பொய்யாமொழி, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவரும் செந்தில் பாலாஜி இவர் அழுதார். யாரு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுத்தாரு. நீங்க அந்த வீடியோ எடுத்து பாருங்க. யாராவது ஒருத்தங்க ஃபேவரான கமெண்டே போட மாட்டிருக்காங்க. எல்லாம் திட்டம், நல்ல நடிப்பு போதுங்க. எங்க தலைவர் வந்து இயல்பா இருக்காரு. அதெல்லாம் விர்ச்சுவல் பண்றாங்களா? இல்ல இல்ல, விர்ச்சுவல் வாரியர்ஸ் பொதுமக்கள் பண்றாங்க. ஏன்னா அந்த ஒரு மனிதன் அழுதானா, ஒன்று சொல்றேன், ஒரு மனிதன் அழுதா நமக்கு அழுக வரும் சார். நான் சீரியல் பார்த்தா கூட எனக்குலாம் அழுக வரும், சினிமா பார்த்தா கூட நல்லா அழுது இருக்கிறேன். ஆனால் அதில் ஒன்றி போயிடுவோம். ஆனால் ஒரு மனிதன் அழுது எல்லாரும் சிரித்தது எது என்று சொன்னால் அந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி செஞ்சது தான். எல்லாரும் பார்த்தாங்க, ஏன்னா இந்த ஒரு சூழ்நிலையில் போய் இப்படி அரசியல் பண்றீங்களே, எல்லா மக்களும் கொதிச்சாங்க. மொத்தம் கூட மகேஷ் பொய்யாமொழியவோ அந்த செந்தில் பாலாஜியோ யாரு? ஏன்னா அந்த நடிப்பு. ஏன் வந்து இயல்பா இருங்க, இயற்கையை போல இயல்பா இருக்கணும். எங்க தலைவர் இயற்கையை போல இயல்பா இருக்கிறார். ஒப்பனையும் கற்பனையும் இல்லாத ஒரு தலைவராக இருக்கிறார். தமிழ்நாட்டில் அவர் மட்டும்தான். எல்லாரும் மேக்கப்போட வந்துகிட்டு இருக்காங்க. வேறு மேக்கப் இல்லாமல் ஒரு வருகிற தலைவராக இருக்கிறார். ஏன்னா இந்த மக்களுடைய அடிப்படை பிரச்சனை, அன்றாட பிரச்சனைகளை அவருக்கு தெரியும். ஒரு மாற்று சக்தி, ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அரசியலில் வந்திருக்கிறார். இந்த அரசியலில் வந்து தான் அவர் சம்பாதிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. இந்த அரசியலில் வந்து தான் அவர் புகழ் பெறணுங்கிறது கிடையாது. எல்லாவற்றையும் அடைந்து விட்டார், உச்சபட்சமாக இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து நிற்கிறார்ல. அதே மாதிரி மீனவர் பிரச்சனைக்கு அவர் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காரு. இப்போ எதுவுமே புதுசாகவே அவர் எதுவுமே செய்யலைங்க. ஏற்கனவே தொடர்ந்து செய்ததை இப்போ செய்து கொண்டிருக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திமுக அதை சார்ந்த ஊடகங்கள் இப்போ தான் இவர் புதுசாக வந்து செய்கிறது மாரியும், புதுசாக இப்போ தான் அரசியல் கட்சிக்கே வந்து, அவருக்கு எல்லா அரசியலும் தெரியும், எல்லா அரசியலும் தெரியும். ஆனால் உங்களே போல அரசியல் சூழ்ச்சிகள், இந்த அரசியல் விஷமங்கள், இந்த அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் தெரியாத ஒரு தலைவர் அவர். விரைவில் எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்படிங்கும்போது மீண்டும் களத்துக்கு விரைவில் வருகிறார் விஜய். களத்தில் தான் இருக்கிறாரு. இல்ல மக்களோட நேரடியா வருவார். கரூருக்கு முன்பு ஒரு பெரும் திரளான கூட்டம் இருந்தது எல்லா இடங்கள்லையும். அதே அளவுக்கு கரூருக்கு பிறகு மக்கள் முன் விஜய் அவர்கள் நேரடியாக அரசியல் களத்திற்கு வரும்போது குறையும் நினைக்கிறீங்களா, கூடும்? அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். தெரிஞ்சுங்க, அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். திமுக கட்சிக்கு குடும்பத்தில் போய் எடுத்து போய் கேளுங்க, நீங்கள் யாருக்குப்பா ஓட்டு போடணும்னு கேளுங்க. ஒன்றும் சொல்ல முடியாது, விஜய்ன்னு தான் சொல்லுவாங்க. திமுகவிட்டேருந்து எங்களுக்கு ஓட்டு வருது, அதை வந்து எஸ்ஐஆர்ல பறிச்சிருவாங்கன்றதான் பயமே. ஆமாம், இப்போ அப்படிதான் நடக்குது சார். அதாவது ஒரு பக்கம் திமுக வந்து எஸ்ஐஆரை எதுக்கிறதா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல இந்த ஃபார்ம் இந்த ப்ராசஸில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுடைய வாக்குகள் சேர்ந்து விடக்கூடாது, எப்படியாவது இதில் நீக்கிடணும் அப்படின்னு ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 2 வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து இப்போ களத்தில் தாவைக்க தொண்டர்கள்லாம் இறங்குங்க. ஆமாம், தமிழக தொண்டர்கள் இப்போ கொஞ்சம் இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு அந்த பெரும்பாலான அரசு ஊழியர்கள் கொடுப்பதில்லை. அது ஏன்னா அரசு ஊழியர்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கவர்மெண்ட்டோட தான் அவங்க பயணம் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சியோட தான் இருப்பாங்க. அது இந்த கடுமையான நெருக்கடிகளை எங்களுடைய கட்சி தோழர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதில் எல்லாம் மீண்டு வருவோம். எப்படி வந்தாலும் சரி, 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் உறுதி. பொறுத்திருந்து பார்ப்போம் சார், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க இருக்குன்னு. அதை ஒட்டி நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.